அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜே செய்யாத ஒருத்தரை பார்த்து யாராவது உங்களோட கூட்டாளியோ இல்லாட்டி யாரோ வந்து ஹாஜி என்ன கதை சோமாயிருங்களா இப்படி கேட்டால் எங்களுக்கு எப்படி இது கொஞ்சம் சந்தோஷமாகி தானே உடனே அல்லாஹ் கபூல் சேட்டு மாமீன் அப்படின்னு சொல்கிறோம் தானே. ஏன்னு கேட்டால் ஹாஜி அப்படின்ற சொல் வந்து இல்லாட்டி அல்ஹாஜின்ற சொல் வந்து லேசி இல்லை. அது சும்மா எடுத்துக்கொள்ளவும் மேலா கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு 25 இல்லாட்டி 30 லட்சம் செலவழித்து போகணும் இல்லையா. அப்போ தான் எங்களுக்கு அந்த அல்ஹாஜ் ஹாஜியார் அப்படின்ட்டு உண்மையான அந்த பட்டம் கிடைக்கும். ஆனால் இந்த அல்ஹாஜ் இல்லாட்டி ஹாஜியார் அப்படின்ற சொல்ல வச்சு சமூகத்தில் எத்தனை வகையான எத்தனை கோணத்தில் வெவ்வேறு விதமான விஷயங்கள் நடக்குது நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். அதாவது நீங்கள் ஒரு சல்லி கலெக்ஷன் போகிறீங்க, பள்ளிக்கோ இல்லாட்டி வந்து ஸ்கூலுக்கோ இல்லாட்டி ஒரு சமூக சேவை ஒன்றுக்கோ சல்லி கொஞ்சம் கலெக்ஷன் போகிறீங்க. போயிட்டு ஒரு ஹாஜியார்கிட்ட சொல்கிறீங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி சொல்கிறோம், ஹாஜி இப்படித்தான் இந்த ஹாஜி அவர் பேரை சொல்லி ஹாஜி அப்படின்னு சொல்லாங்க. எத்தனையோ முறை அவருக்கு ஹாஜி 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 அப்படி சொல்லணும். ஓகே தானே. அப்படி சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்பார்த்து போன அமௌண்ட்டை விட டபுள் ட்ரிபிளாக எங்களுக்கு வளமையாக கிடைக்கும். அது ஒரு முக்கியமான ஆயுதம், சும்மா லேசி இல்லை இல்லையா. அந்த அந்த பாரதிய பாவிக கொள்ள அதை கேட்குறவங்களுக்கு எப்படி மாஷால் எங்கேயோ ஒரு மிதக்கிற ஒரு உணர்வுன்னு ஏற்படுற. அப்போ வந்து இந்த ஹாஜின்ற சொல் வந்து லேசி இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த அல்ஹாஜ் அப்படின்ற சொல்லி தானே அதுவும் இதே மாதிரி ஒரு கேஸ் தான். உதாரணமாக வந்து ஒரு தெரியாத ஹஜ்ஜு ஒன்றோ ரெண்டோ முடிச்சு வந்தவங்களுக்கு நீங்கள் இன்விடேஷன் கொடுக்குறீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வர சொல்லி, இல்லாட்டி அவங்களோட வெட்டிங்க்கு வர சொல்லி, இல்லாட்டி ஏதோ ஒரு சமூக சேவைக்கு வர சொல்லி, இல்லாட்டி அவர் ஒரு கௌரவ அதிதியாக, இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு அதிதியாக, இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றதுக்காக நீங்கள் அவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க. தப்பியோ தவறியோ அவர் ஹாஜியார்னு சொன்னால் நீங்கள் அல்ஹாஜ்ன்னு போடாமல் கொடுத்தீங்க, கேஸ் பாரம். எப்படி கேஸ் பாரம்? அவர் நிச்சயமாக வரமாட்டார். ஏன்னு கேட்டால் பெரும்பாலும் ஓகே ஏன்னு கேட்டால் எல்லோரும் அப்படி சொல்ல வரல. ஏன்னு கேட்டால் அது ஒரு சுய கௌரவத்தை பாதிக்கிற ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அல்லா தான் நீரான். இப்படி நான் இந்த விஷயத்தை சொல்லக்கொள்ள உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷுவராகவே ஷுவர். எப்படி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லாட்டி வெட்டிங்க்கோ என்னமோ ஒன்றுக்கு நீங்கள் அவரோட பேருக்கு முன்னால் நீங்கள் அல்ஹாஜ் இன்னார்னு போடாட்டி என்ன நடக்கும்? அவருக்கு பெரிய ஒரு அகௌரவம் தான் நீங்கள் செலுத்திட்டீங்க, ஒரு பெரிய ஒரு அவமானத்தை அவருக்கு ஏற்படுத்திட்டீங்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் எத்தனையோ பேர் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வராமல் எத்தனையோ பேர் விட்டிப்பாங்க. ஆனால் அவங்க நேரடியாக சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் ரீசன் ஆகிக்கும். எப்படி அந்த அல்ஹாஜை நீங்கள் மறந்துப்பீங்க, அதனால் அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்கு அட்டென்ட் பண்ணிக்க மாட்டார். ஆனால் அவர் வேறு யார்ட்டையும் சொல்லிப்பார் இல்லாட்டி சொல்லாமைப்பார். ஆனால் அதுவாகத்தான் பெரும்பாலுமான ரீசன் ஆகிக்கும். அப்போ அல்ஹாஜ்ன்றது லேசி இல்லை, விளையாடவானம். இன்னும் இது அப்படியே நீங்கள் உத்தரவு வந்து உங்களுக்கு அவர் ஹாஜியார் இல்லைன்னு தெரியும், ரைட் தானே. இப்போ அவரை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இப்போ மேடையில் அவரை ஏதோ ஒரு பரிசு கொடுக்கவோ இல்லாட்டி பரிசை எடுக்கவோ இல்லாட்டி வந்து என்னமோ ஒன்றுக்கு அவரை மேடைக்கு அழைக்கிறீங்க. அவர் ஹாஜியார் இல்லைன்னு தெரியும். அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அல்ஹாஜ் இவரை நான் இன்னாரை அழைக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ மாஷா அல்லா எம்பிழப்புகள் எப்படி இருக்கும்? மாஷா அல்லான்னு சொல்லி அன்னைக்கு வந்து அந்த கௌரவத்தை அவர் உணர்றார். மாஷா அல்லா. அப்போ வந்து அன்னைக்கும் அவருக்கு ஒரு ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீலிங் தான் வரும். ஆகவே நீங்கள் அப்படி ஒரு கௌரவம் கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்? மேடையில் வச்சே மாஷா அல்லான்னு சொல்லி அவருக்கு வேறொரு உணர்வு தான் வரும். மாஷா அல்லா அவர் வந்து அப்படி ஒரு கௌரவமாக ஒரு அவ்வளோ ஒரு பெருமையாக அவருக்கு அப்படி ஒரு உணர்வுன்னு தோன்றும். பொதுவாக இது வளமைத்தான் இன்னும் இது மட்டும் இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து ஹஜ் செய்ய போகிறார். அவர் வந்து அவர் சம்பாதித்த பணம் வந்து அவர் எப்படி சம்பாதிச்சேன்னு அவருக்கு தான் தெரியும். ஹலாலாவோ ஹராமாவோ அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்படி ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சல்லி வந்த விதம் அவர் தான் அறிவார். ஊர் மக்களும் சில நேரத்துக்கு அறிவாங்க. எப்படி ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு ஒரு ஃபீலிங் எப்படின்னு கேட்டால், அவர் கட்டாயமாக வந்து பள்ளி கமிட்டியில் தானும் ஒரு மெம்பர் ஆகிரும். அவரோட ஃபீலிங் ஆகித்தான். எப்படி அவர் அங்கீகரிக்கப்பட்டாச்சு, அவர் இப்போ ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தாச்சு, அவர் இப்போ பள்ளி கமிட்டியில் அவர் அதுக்கான தகுதி அவருக்கு வந்துருச்சுன்னு அவர் ஃபீல் பண்ணுறார். யாவா இந்த அல்ஹாஜ் என்ற சொல் இல்லாட்டி ஹாஜின்ற அந்த சொல்லிது
அது வெறுமனே 25 லட்சம் 30 லட்சம் வந்து செலவழித்து செய்கிற விஷயம். அது சும்மா வெறுமனே செய்கிற விஷயம் இல்லை. அதுக்கு பின்னால் ஏராளமான விஷயங்கள், ஏராளமான உள் ரகசியங்கள் எல்லாம் நிறைய ஒளிஞ்சுது. இன்னும் இது மட்டும் இல்லை. அதாவது வந்து இவர் வந்து ஹஜ்ஜுக்கு ரெடியானதுக்கு போகிறவங்க இவர் என்ன செய்வார், இவர் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவார். யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறப்ப இவர் அநியாயம் செஞ்ச, இவர் வந்து ஊற்றி கழுவின எத்தனையோ பேரோட லிஸ்ட்டை போடுவார். இல்லை, இவர் ஹஜ்ஜு இப்போ ஏற்றுக்கொள்ளணுமே, ஹஜ்ஜை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் என்னது, யாரோடையும் மனசு நோய்ச்சிருந்தா, யாரோடையும் கோமிந்தா, இப்போ அவங்க எல்லாத்தையும் போயிட்டு எப்படியோ தலையை எப்படியோ, அதாவது நிலை குலைந்து தன்மானத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ்லேயோ இல்லாட்டி என்னத்தையோலையோ ஒன்றில் எப்படி ஒரு மன்னிப்பு அவர் கேட்டுருவார். ஓகே, செலவக அப்படி கேட்காம போன ஆட்களும் மீறாக மன்னிப்பு, அதாவது தவறு செஞ்சு ஒருத்தர மனசை நோகடிச்சு அப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம போன ஆட்களை மீட்கக்கூடும் இல்லையா. அல்ஹாஜுன்றது வந்து இன்னும் இது லேசி இல்லை. அல்ஹாஜ் பட்டம் பெறுறது லேசி இல்லை. என்கிட்ட 25-30 லட்சம் கொடுத்து செலவழித்து அதுக்கு மேலேயும் செலவழித்து போயிட்டு வரக்கொள்ள அவருக்கு வந்து அந்த அல்ஹாஜுன்ற பேர் வந்து கட்டாயம் சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை உருவாக்கினதாக உணர்கிறார். நல்ல ஹஜ்ஜிகள் செஞ்சு நல்ல முறையில் சம்பாதிச்சு உழைச்சி நல்ல ஹஜ்ஜிகள் செஞ்சு எத்தனையோ பெரியப்பாங்க. நான் யார் எல்லாரையும் குறை சொல்லலை. நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், அந்த அல்ஹாஜ் இல்லாட்டி ஹாஜியார் இல்லாட்டி ஹாஜி அப்படின்ற சொல்லி தானே அது சமூகத்தில் என்ன படுத்துதோ தெரியும். கடைசியாக நான் ஒரு சின்ன விஷயத்தை கட்டாயம் சொல்லி ஆகணும். நீங்கள் யாரையாவது பார்த்து அவர் எப்படி ஹஜ்ஜு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வந்து அவருடைய எங்களுக்கு பர்சனல் விஷயம் தேவையில்ல, ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துட்டார். இப்போ அவருடைய எதிர்பார்ப்பு வந்து ஹாஜியார்னு சொல்லணுமோ இல்லையோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒருத்தரை பார்த்து அல்ஹாஜ் அது ஹாஜி அல்லது வந்து ஹாஜியார் இப்படி நீங்கள் ஏதாவது ஒருத்தரை சொல்ல விரும்பினா நீங்கள் ஒரு நியத்தை வச்சிங்க. என்ன நியத்துன்னு கேட்டால், நீங்கள் அல்ஹாஜ் என்று சொல்லக்கொள்ள அந்த ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்த மனுஷனீரார் தானே, இல்லாட்டி ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்த அந்த நஃபரீரார் தானே. அவர் எப்படி உணர்ன்னு கேட்டால், நான் இந்த புனிதமான ஹஜ்ஜை எத்தனையோ லட்சம் கொடுத்து செலவழித்து அல்லாட்ட மன்றாடி கெஞ்சி மன்றாடி பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நான் வந்தீரேன். என்ற பாவங்கள் எல்லாமே எல்லாம் மன்னிச்சீரான். இந்த தருவாயில் நான் வந்து ஒரு பெருமையாகவோ ஒரு கௌரவமாகவோ இல்லாட்டி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்கணுன்றதுக்காகவோ இல்லாமல் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் மௌத்து வரையும் நான் இதே நிலைமையில் மரணிக்க வேண்டும், மௌத்தாகிவிட வேண்டும் இதே நிலைமையில் என்ற ஃபீலிங் அவருக்கு வரணும். அப்படின்னா மட்டும் அவருக்கு அல்ஹாஜின்னு சொல்லுங்கள். ஆகவே நாங்கள் சொல்கிற ஹாஜி வந்து யாருக்கோ ஒரு கௌரவத்தை, ஒரு பெருமையை, ஒரு என்ன விட்ட ஆள் இல்லைன்ற ஒரு நிலைமையை உருவாக்கிடப்படாது. எனவே கடைசியாக நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்காவது இனி ஹாஜின்னு சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நல்ல நியத்தோடு சொல்லுங்கள். அல்ல அதுக்கான கூலியை தருவான். வேலைஞ்சு தானே ஹாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும்.